நண்பர்களுக்கு வணக்கம். நான் சொல்ல போகிற தகவல் அநேக பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவர்களுக்கு மட்டும் நாம் ரயிலில் பயணிக்கும்போது ரயில்வே பயணச்சீட்டு வாங்குகிறோம். நாம் இருக்கும் ஊரிலிருந்து சென்னைக்கு நாம் செல்கிறோம் என்றால், தாம்பரம் செல்ல வேண்டுமென்றால் தாம்பரம் டிக்கெட் எடுப்போம். எக்மோர் செல்ல வேண்டுமென்றால் எக்மோர் டிக்கெட் எடுப்போம். அப்படி நாம் ரயில் பயணச்சீட்டு வாங்கும்போது நாம் எக்மோரில் இறங்கி பேருந்தில் பயணிக்க வேண்டுமென்றால் எக்மோர் வரைக்கும் பயணச்சீட்டு வாங்கினா போதும். அதுவே எக்மோரிலிருந்து இன்னும் அடுத்த ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின் ஏறி மாறணும்னா திருப்பி நாம் போய் பயணச்சீட்டு வாங்குகிற மாதிரி இருக்கும். லோக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நம்ம செல்லும் ஊருக்கு பயணச்சீட்டு வாங்குவோம். அப்படி இல்லாமல் நீங்கள் எந்த ஊர்லேருந்து கிளம்புறீங்களோ அந்த ஊர்லேயே ரயில்வே பயணச்சீட்டு வாங்கும்போது நீங்கள் சென்னையில் எந்த ஊருக்கு போகணுமோ, உதாரணமாக சென்னை பீச் ஸ்டேஷன் இறங்கணும். எக்மோரில் இறங்கி அங்கே உள்ள பயணச்சீட்டு கொடுக்குற இடத்துக்கு டிக்கெட் கவுண்டருக்கு போய் நாம் அந்த பீச் ஸ்டேஷன் லோக்கல் ரயில்வே டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு பதிலாக நீங்கள் கிளம்புற ஊரில் இருந்தே, நீங்கள் எந்த ஊர்லேருந்து கிளம்புறீங்களோ அந்த ஊரில் இருந்தே ஸ்ட்ரெயிட்டாக சென்னை பீச் ஸ்டேஷன் டிக்கெட் எடுத்துகிட்டு எக்மோர் இறங்கி நீங்கள் ட்ரெயின் மாறி போகலாம். அந்த டிக்கெட் எடுக்கும்போது இந்த 5 ரூபா சார்ஜ் அதோட சேர்த்து வாங்கிப்பாங்க. இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும், அலைச்சல் மிச்சமாகும். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஊர்லேருந்து போன ட்ரெயினில் இறங்கி லோக்கல் ரயில்வே ட்ரெயினில் ஏறி நம்ம ஊருக்கு போகலாம். நான் நிறைய வாட்டி பார்த்துருக்குறேன். நான் ரயில்வே ஸ்டேஷன் போகையில் தாம்பரம் இறங்கியும் பார்த்துருக்குறேன். தாம்பரத்தில் இருந்து லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காக ஓடுவாங்க. போய் அந்த டிக்கெட் கவுண்டருக்கு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வருவாங்க. எக்மோர்லேயும் அதே மாதிரி பார்த்துருக்குறேன். சரி, இந்த செஞ்சுருக்கலாம். இது சாதாரண விஷயம்ன்ட்டு தெரிஞ்சவங்க தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னைக்கு மட்டும்தான் இல்லை, நம்ம எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் அந்த ஊரில் உங்களுக்கு லோக்கல் ரயிலில் மாறுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த எந்த ஊர் எங்கே போகணுமோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக டிக்கெட் எடுத்துக்கோங்க. வெளியூராக இருந்தாலும் சரி, நீங்கள் கிளம்புற போது நீங்கள் ஏறுற ட்ரெயினுக்கும் அங்கே இறங்குற ட்ரெயினும் கரெக்ட் டைமிங் கரெக்டாக இருந்தால் போதும் உங்களுக்கு. இப்போ நான் இப்போது சிதம்பரத்துலேருந்து ஏறுறேன்னா விழுப்புரத்தில் இறங்கி திருப்பி ட்ரெயின் மாறணும்னா நான் இறங்குற சமயத்தில் விழுப்புரத்தில் அந்த நான் போகிற ஊருக்கான ட்ரெயின் இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம அதே டிக்கெட்டில் ஏறி பயணிக்கலாம். இந்த தகவலை தெரிஞ்சவங்க, ஏற்கனவே தெரியுங்கிறவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு சாதாரண விஷயம், இது கூடவா தெரியாமல் இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். இந்த தகவல் தெரியாமல் அவங்க அந்த பயணச்சீட்டு வாங்குறதுக்காக கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நான் பார்க்குற அந்த ஒருத்தர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவேன், இல்லைங்க இது மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. நான் கேட்குற அந்த நேரம் அவங்களுக்கு இருக்காது. இந்த வீடியோ தெரியாதவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.